ஆக்டிவிட்டிஸ் அதோட கூட இருக்கிற மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களோட கூட இணைத்த இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம திரும்பமாக வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தெளிவா என்னோட கூட சொன்ன காரியம் இதுதான். உயர்ந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவார். உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. God wants to lift us in a higher position. நார்மல் எல்லாரும் எழுப்பக்கூடியதை காட்டிலும் ரெப்யூட்டேஷனும் உயரமாக. இப்ப நம்ம யோசனை எடுத்துக்கலாம். அவன் இருந்தது சிறைச்சாலைகள். நல்லா புரிஞ்சுக்கணும், சிறைச்சாலைகள். ஸோ அவன் அடுத்தது எங்க வரலாம்னு சொன்னா வெளியே வரலாம், அவ்வளவுதான் நம்ம செய்யலாம். That is what it is. But God did not bring him out. God lifted him high. Praise the Lord. அவனை வெளியே கொண்டு வரல. கர்த்தர் அவனை உயர்ந்த இடங்களில் உன்னை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த இடங்களில் உன்னை கர்த்தர் நல்லவர். அப்ப எங்க கொண்டு வந்தார்? That's a destiny. உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. இப்போ நீங்க இருக்கிற இடம் உங்களுடைய அந்த நிலையில் கர்த்தர் வைத்திருக்கிறது. அதான் இப்ப நம்ம புரிய வேண்டியது. அந்த நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க அறிவீர்களானால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிறவன் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரத்துக்கு அவன் ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம். That's not the plan of God. வெளியே வரது இல்லை, அவனை தப்பிப்பு அல்ல. ஏன் சொன்ன கர்த்தர் அவனுக்கு வைத்த ஸ்தானம், கொடுத்த தரிசனமே வேற, அழைப்பே வேற. சொன்னார் என்ன செய்ய சொன்னா, உயர் நிலைக்கு உயர்த்துவேன், உயரமான நிலைக்கு நான் உயர்த்துவேன், உயர்ந்த இடங்களில் உயர்ந்த ஸ்தானத்துல. That's your destiny. தேவன் வைத்திருக்க திட்டத்துக்குள்ள நாம் வருவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் இதை மூவ் பண்ண ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். இப்ப இந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த ரெகுலர் நார்மல் லைஃப் இதை விட்டு கொடுக்கணும். When God is going to intervene, ஆண்டவர் உள்ள வரும் பொழுது நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இடம் கொடுக்கணும். இந்த நார்மல் ரொட்டீன்ல சிக்காதீங்க. Be very careful to that. அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்னா, தேவனுடைய செயலுக்கு நீங்க என்ன கொடுக்கவே மாட்டீங்க. See, that's what I want to tell you. And it's not going to be just a normal life. It's going to be an extraordinary life. சாதாரணமானது அல்ல, இது ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு போகணும். இழந்த எல்லாவற்றையும் திரும்பிக் கொள்வோம் என்று சொல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான். இட்ஸ் எம்டி now. It is empty. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, suddenly it's going to be overflowing. It's empty. அது எல்லாமே இல்ல, எல்லாம் போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. இப்ப திடீர்னு அந்த வருஷத்துக்குரிய காரியத்தை சேர்த்து கொடுத்தா என்ன ஆகும்? இடம் கொள்ளாம போகாது. God wants to do that way. ஆமென். ஆண்டவர் இப்படியாய் செய்ய விரும்புகிறார். God wants to that way. அப்போ நான் ஆயத்தமா இருக்க வேண்டியது சரியா இருக்கும். Are you in that position where God where to move? ஆண்டவர் அவர் செயல்படுகிற வேலையில இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. அன்றாட வாழ்க்கையின் அன்றாட காரியங்களில், உலகத்தின் காரியங்கள்ல, வீண் காரியங்கள்ல சிக்காதீங்க. You're losing your place and the purpose. You're losing. Be very careful. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னால் கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எப்படி ஆகுதுன்னு சொன்னா, அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. Praise the Lord. Hallelujah. The Spirit of the Lord lifted me up. நல்லா பார்த்துக்கணும். ஆவியார் என்ன செய்தார்? He lifted me up. அப்போ I was in the midst of something. ஒன்றுக்குள்ள நான் இருக்கிறேன். இப்ப ஆவியார் என்ன பண்றாரு? அதிலிருந்து என்னை தூக்குறாரு மேல. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நான் இருப்பேனே ஆனால், என் சூழ்நிலையை காணப்படுவேன் ஆனால், நான் தேவனுடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை நான் செய்து முடிக்க முடியாது. Because it is such big. Praise the Lord. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சிறைச்சாலைக்கு வெளியே வரும்போது அடிமையாய் வந்து அவன் தன் தரிசனத்தை அவன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, செய்து முடிக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. So that's not way. So the Spirit has to lift. ஆவியார் என்ன செய்யணும்? தூக்கணும். அப்ப தூக்கும் பொழுது அந்த என்ன சத்தம் உண்டாகுதா? கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. That means what? The lifting of the Spirit of the Lord is because God's glory is to be manifested. தேவனுடைய மகிமை அங்க வரணும். மனுஷனுடைய புயத்தினால் அல்ல, மனுஷனுடைய காரியங்களால் அல்ல, தேவ மகிமை விளங்கணும்ன்றதுல. Therefore the Spirit of the Lord lifts. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த காலத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? The Spirit of the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆவி. மாம்சம் போயிருக்கீங்க, இடமில்லை. மாம்ச எண்ணங்களுக்கு இங்க இடமில்லை. There's nothing God that you can say, I think it's God. இது கர்த்தருடைய செயல் என்று நீங்க நினைக்கிறது இல்ல, இது கர்த்தருடைய செயல் என்று அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Praise the Lord. Because there will be glory. Very important. There will be glory. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You must know it. Amen. கர்த்தர் நல்லவர். யோசேப்பை உயர்த்தினது யோசேப்புக்காக இல்ல. அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினது யோசேப்புக்காக இல்ல. யோசேப்பு தனக்கு என்ன கேட்டு பார்த்தான் சொன்னா, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருது. That is for Joseph. But lifting up is not for Joseph. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஆமா. அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. That means my life is not for me. Glory to God. Who can be lifted up? Is the one who has given his life unto the Lord. யார் உயர்த்தப்பட முடியும்? தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கு என்று கொடுத்து வந்தால் உயர்த்தப்பட முடியும். He cannot live for himself because no more for him. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Because God is going to do something spectacular. ஒரு மகிமையான, மகத்துவமான, ஆச்சரியமான, கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்ய போகிறார். அது எதற்கு செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன் மகிமை விளங்கும்படி தேசத்தின் ஜனங்கள் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, தேவனுடைய திட்டமானது அங்கே நிறைவேறப்படும்படிக்கு, பூமி உள்ள யாவரும் தேவனுடைய மகிமை காணும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. Where no man can glory. எந்த மனுஷனும் தன் மகிமை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். Hallelujah. Hallelujah. Amen. ஆமா. உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. உலகத்துல நம்ம பார்க்கிறது is just a shadow. ஆமா. Praise the Lord. இங்க பார்க்கிறது ஒன்றும் இல்லை. ஆமென். ஏன்னா உங்க ஸ்தானமே வேற.
உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய ஸ்தானம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் உன்னதங்களிலே என்னுடைய ஸ்தானம். சரியா? இப்ப உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறனால் உன்னதங்களிலே என்னை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டத்தை அறிந்து கொண்டு பூமியிலே அதை நான் செயல்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமா, பூமியிலே நான் மேலிருந்து வேலை செய்யும் பொழுது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மேலிருந்து செய்யும் பொழுது என்னுடைய ஸ்தானம் இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா மகிமை நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இங்கே மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என் வாழ்க்கையிலே காரியங்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் மாறணும். See, the promise is to manifest in your life. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள்ள அல்லது தேவனுடைய சித்தத்துல அல்லது தேவனுடைய நடத்துதலில் நீங்கள் இசைந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Because God is not operating from down up. பூமியிலிருந்து அவர் வேலை செய்யறதில்ல, அப் டவுன், மேலிருந்து பூமியில வேலை செய்கிறார். Hallelujah. Amen. Praise the Lord. நம்ம மாறணும். சீக்கிரம் புரிய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, the enemy, பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த பூமிக்குரியவைகளை சிந்திக்கும்படிக்கு உங்களை வைத்தார். இந்த பூமிக்குரிய சிந்திக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா உங்க மகிமையை நீங்க இழந்து போறீங்க. இந்த பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது உங்கள் பலன், உங்கள் ஞானம், ஆமா, உங்களுடைய காரியங்களை கொண்டு நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதுல தேவ மகிமை வெளிப்பட நீங்க என்ன சொல்லி மகிமை கொடுப்பீங்க. God be glorified. ஆனால் அதை எடுக்கவே மாட்டேன். கர்த்தருக்கு சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். God will not take that. தேவன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அது மகிமை இல்லை. உங்களுக்கு வேணா அது மகிமையா இருக்கலாம். நான் கட்டின பாபிலோன் ஒருவேளை உங்களுக்கு மகிமையா இருக்கலாம், உங்களுக்கு மகிமையா இருக்கலாம். அதுல அவருக்கு அந்த ஸ்திரீயானவள், அந்த வயதானவள், அவள் போட்ட 2 காசு அவருக்கு மகிமை. Hallelujah. Glory to God. It's very important. ஆமென். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல என்ன இருக்குது? மிகுந்த oh glory to God. இங்க வந்து we look for a righteous person, a perfect person. Amen. இங்க we look for that. But what is the heaven is looking at? மனம் திரும்புகிற ஒரு பாவி. Hallelujah. Glory to God. அதனாலதான் என்ன பண்றாங்க, என்னன்னு சொன்னா உங்களை கம்ப்ளீட்டா திரும்புறாங்க. கம்ப்ளீட்டா. Praise the Lord. What I've learned in my life, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டதை சொல்றேன். என்றைக்கு ஒன்றுமில்லையோ அதுதான் உங்க ஆசீர்வாதம். என்றைக்கு உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அது உங்க ஆசீர்வாதம். ஏன் நான் நிறைவு இருக்கும் போதெல்லாம் அவர் வெளிப்பட மாட்டார். என்றைக்கு குறைவு இருக்கிறதோ அப்பொழுது அவர் வருவார். என்னிடத்தில் இருக்கிற ஒன்றுமில்லாத தண்ணீரை கொண்டு விசேஷித்த திராட்சரசமாய் மாற்றுவார். That's the glory. That's the glory. Hallelujah. எல்லாத்துலயுமே வந்து டாப்ல இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க டாப்ல இருந்தீங்கன்னா அவன சொல்லுவாங்க, oh she's very good. But the one who's in the bottom, suddenly she comes on the top. என்ன சொல்லுவாங்க? Wow. அவன் இல்லையா? Praise the Lord. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? We know that it is not she. அவன் இல்லை, எங்களுக்கு தெரியும். Glory to God. அவன் இல்லை, சொல்லுமா இல்லையா? Now who's glorified? Hallelujah. In my life I understood. I thank God for this position. அந்த பவுல் சொல்லுகிறாரு, நான் பலவீனனா இருக்கும் பொழுதே
பலமுள்ளவனா இருக்கிறேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? தேவனுடைய மகிமை என் சரீரத்தில் விளங்கும்படிக்கு. See, that's the glory. That's the glory. இது பிசாசு என்ன பண்ணிடுறான்? இல்ல, ஒண்ணுமே இல்ல, நமக்கு இல்ல. ஐயா இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான், முடியலன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க என்ன சொல்லணும்? நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண போகிறேன். என்னையும் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக நீ நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. glory to God. ரொம்ப அருமையா இருக்கும். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இவன் யாரு? அப்பாவுடைய வீட்டுல இருந்து புறப்பட்டு போகும்போது கோலும் கையுமாய் புறப்பட்டு போனவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால். ஏன்? யாக்கோபு என்ன சொல்ல முடியாது? இது என்னாலே உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அவன் சொன்னா, ஆண்டவரே நான் போகிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்து திரும்பவுமாய் நீர் என்னை கொண்டு வருவீரானால். ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். யாக்கோபின் சுதந்திரம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. அது ஆசீர்வாதமானது, அவராலே கொடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் உங்களையும் என்னையும் சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். Oh, thank you, Holy Spirit of God. Not on a physical level. Praise the Lord. இது மாம்சத்துக்குரியது, இது ஆவிக்குரியது. கர்த்தர் நல்லவர். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார். Hallelujah. See you. Your mind, your eyes, உடைய சிந்தை, உடைய கண்கள், உடைய செவிகள், உடைய எல்லாம் மாறும். Thoughts, மாறும். The way of your looking மாறணும். Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Take it, like it's a life where you're going to glorify God. என்ன பண்ண போறோம்னா, think it. எல்லாரும் preparation பார்ப்பாங்க. So everybody, so to write their exams, all preparation for abroad for the exam. So they all go for the classes, they prepare everything. காரியங்கள். அப்ப இந்த காரியங்கள் போகும்பொழுது I did not get an opportunity to go to a training. But I had a desire to write my TOEFL. I had a desire. அப்ப என்ன இப்படி தெரியாது. So what I did, I was in my prayers. I bought a book. 3 புத்தகம் வாங்கினேன். 3 புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை நான் படிக்கிறேன். ஸோ படிக்கும் போது என்ன சொல்லி படிச்சேன்? நீரே என்னுடைய ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே என்னுடைய ஞானம். It's not about achieving something, it's for something which I have to break. ஏன் என் மண்ணில் என்ன இருக்குது? நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. We don't have that. எல்லாருக்கும் டூல்ஸ் நமக்கு இல்லை. புரியுது உங்களுக்கு? இப்போ என்ன இருக்குதுன்னா, நமக்கு இதெல்லாம் இருந்தாதான், இல்லைன்னா இல்லை. அப்போ I'm something different. We say we live by faith. விசுவாசத்துல நான் சொல்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இருக்குமே, ஆனா பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா how to live? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். That's how you work in your faith. So I just took it up. All I did was the 3 books. At the end of the books, பார்த்தீங்கன்னா இது இருக்கும், exercises. இதுனா திரும்ப 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 இவ்வளவுதான் இந்த காரியங்கள். என்னுடைய காலேஜ்ல எல்லாரும் இருந்தாங்க. Everybody went to the class. I think I was the topper. My friend was Canada, very close friend. Now he's in the US. Okay. நீ கிளாஸுக்கு போறேன்னு சொன்னீங்க, போய் சொல்றியா? சரி, நான் போறேன், எங்கேயுமே போறேன். என்ன அப்புறம் எப்படி? ஏன்னா அவன் வந்து I got 607, he got 550. அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, it's not about a competition,
It's a breakthrough in my life. Praise the Lord. ஆமா, ஏன்னா வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் அவர் செய்வதற்கு பலனற்றவனுக்காக உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. இது எல்லாமே வாக்கு தத்தங்கள். எல்லாம் வாக்கு தத்தமாவே எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? என்னைக்கு என் வாழ்க்கையா மாறுறது? Praise the Lord. Then I got an opportunity. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's a breakthrough. And there I saw the glory. Everything changed in my life. Amen. அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத எதுவுமே கிடைக்காது. என்கிட்ட இல்லைன்ற பேச்சல அவரை நான் வைத்திருக்கிறேன். Amen. I have it. That means I have everything. அது வரைக்கும் நான் சொன்னேன், Jesus, I have Jesus. எல்லாமே சொன்னேன். புரியுது இருக்க சொல்றேன். That is why you have to have a breakthrough in faith. விசுவாசத்துல நீங்கள் ஜெயம் எடுத்தால் தான் உங்க வாழ்க்கையே மாறும். Praise the Lord. It's not about something to achieve. It's not what success people preach here. நான் பேச வரல. இந்த உலகமானது சொல்லிக் கொடுக்கும் இப்படி successful person. No. What I'm talking to you is you have to have a breakthrough. நீங்கள் ஜெயம் எடுத்தால் தான் உங்க வாழ்க்கை முழுவதும் ஜெயமா இருக்க முடியும். It's an opportunity. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாதப்போ எல்லாவற்றையும் இருக்கிறது போல வாழணும். மனதுல நான் சொல்லல, வாழ்க்கையில சொல்றேன். Praise the Lord. அம்மா, ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இல்லன்னு சொல்லி புலம்ப கூடாது. பரத்திலிருந்து எனக்கு உண்டாவதாக. ஆமென். அதான் where we are sitting. அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம். I have nothing need of everything I have. நான் எல்லாவற்றையும் உடையவனா இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு வேண்டியது என்ன? நீங்க என்ன பிரச்சனை சொன்னா, ஒரு காரியத்துக்கு போகும்போது we are not first ஜெயம் எடுக்கல. அற்புதம் நடந்தா எல்லாம் ஹாப்பி. ஆனா விசுவாசத்துல ஒரு செயல்பட்டு உடைத்து உள்ள போறதில்லை. See, I continuously pray to God and God என்ன ஆசீர்வதிக்க காட்டு கொடுத்தவனே ஓகே. See, that is one part of life. இன்னொரு என்ன தெரியுமா? You must know to say to the storm, இறையாதே அமைதலா என்று சொல்லி நீங்க என்னைக்கு ஜெயம் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய விசுவாசமானது எப்பொழுது வெளியரங்கமாகிறதோ உங்க வாழ்க்கை மாறும். இல்லை இன்னைக்கு புலம்பல் அதிகமா இருக்கு, மாம்சோட எண்ணங்கள் மட்டுமா இருக்கு மைண்ட்ல. ஆனா எல்லாமே ஆர்டரை பத்தி மட்டும் பெருசா பேச தெரியும். ஏன்னா எடுக்கிறது இல்லை. Nobody wants to go through a life of faith. And it looks risky. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். ஆமென். Praise the Lord. Stand. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Must know. பரத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதை நீங்க பார்க்கணும். எப்படி கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்புறான்னு உங்களுக்கு பார்க்கணும். எப்படி கர்த்தர் மனுஷரை அனுப்பி உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யறான்னு தெரியணும். ஒரு நாளை ஏங்கி நிற்க கூடாது. because you are already broken through. உடைக்காதனாலதான் இன்னைக்கு எல்லாம் விசுவாசம் பேசலாம். நீங்க எல்லாம் காரியங்களை ஆண்டவரை பத்தி பேசலாம், எல்லாம் ஜெபம் என்று சொல்லலாம். ஆனா விசுவாச வாழ்க்கை இல்லாததுனால இன்னைக்கு என்னன்னு சொன்னா எல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, 1 மைல் தூரம் நடக்க சொன்னா என்ன பண்ணாங்க? அப்புறம் உன்னுடைய உன்னுடைய அங்கேயே கேட்டா என்ன பண்ணணும்? Give him also the tunic. அதுதான் அப்படி அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, see, the thing is like, don't even think what is for tomorrow. உங்களுக்கு என்ன வேணும்? See, that's what I'm not. என்கிட்ட என்ன இருக்கு நான் பார்க்கறது இல்லை, எனக்கு என்ன வேணும்? Praise the Lord. இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Praise the Lord. Whom am I asking?
அவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். இதுதான் உயர்வான என் ஸ்தானம், உலகத்தின் ஸ்தானம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்தானம் மாறாத ஸ்தானம், இது என்னென்று நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தானம். அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். இந்த ஸ்தானத்துல இருந்து செயல்படணும். எனக்கு என்ன வேணும்? வாட் டு ஐ நீட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்துல என்ன இருக்குதுல எனக்கு என்ன வேணும்? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்துல இருந்தாங்க. அப்ப இந்த பலவீனத்துல இருக்கும் பொழுது மெடிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா அது சம் ஃபியூ லேக்ஸ் வேணும், ஃபியூ லேக்ஸ் வேணும். அப்ப அவங்க கிட்ட இல்லை ஃபியூ லேக்ஸ். அப்போ ஃபியூ லேக்ஸ் இல்லைன்னும் போது என்ன இருந்துச்சுன்னா சோர்ந்து போகும். அப்ப நான் பேசி கொண்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு பேச வச்சாங்க. வெரி சிம்பிளா இருக்குங்க. Now, what is that you want? நீங்க தயவுசெய்து எல்லாரும் மைண்ட்ல வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான். இதோட விட்டுறணும். Don't get into how I get well. புரியுதா உங்களுக்கு? எப்படி சுகமாவேன் வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Praise the Lord. Hallelujah. What is that you need? அப்ப தேவனிடத்துல போகும் பொழுது என்ன பண்ணாதீங்க, இந்த காசு இல்லையே, எனக்கு யாரு மேலே ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்க யாரும் இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இங்க போகாதீங்க. நீ யார்கிட்ட போறீங்க தெரியுமா? வானத்தின் பூமியை உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் என்ன சொல்றது, ஆளுகை செய்கிற எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லவருக்கு போறீங்க. Not unto a man. Praise the Lord. Hallelujah. See, God looks at you. Are you believing in me? நீ என்ன விசுவாசிக்கிறேன்னு பார்க்கறாரு. நீங்க விசுவாசிக்கல தெரியுமா உங்களுக்கு? நீங்க விசுவாசிக்கல. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களுக்கு வந்து போயிட்டு எந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டு, புரியுதா, என்கிட்ட என்ன இல்லையோ அது கொடுப்பாரா? எனக்கு என்ன வேணும்? Praise the Lord. You're going to somebody who is all powerful. Ask him this. Lord, this is what I want. Amen. That's it. அது ஆபரேஷன்ல கொடுக்கறாரா இல்ல ஆபரேஷன்ல நம்ம கொடுக்கறாரா அது அவருது. எந்த விட எனக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எனக்கு செழிப்பு வேணும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு என்ன எல்லா சூழ்நிலும் எனக்கு ஜெயம் வேணும். எனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியும். We don't know. But we say we have a great God. அதான் பிரச்சனை இருக்கு. அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு விரும்புறாங்க. நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல விரும்பல, கீழான ஸ்தானத்துக்கு வரீங்க. You want to live like men. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Get out of this. Your life is a life of a supernatural. Praise the Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையுடைய வாழ்க்கை. ஆமென். உங்களுக்கு சாதாரணது இல்லை. Not an ordinary life. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து, this is your level. உன்னதத்தில் அவரோட, praise the Lord. அங்க உட்கார்ந்து இருக்க வேண்டிய நான் ஏன் கீழே திங்க் பண்றேன்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், உயிரோடு எழுந்தது உண்டானால், கிறிஸ்து பிதாவின் வலதுபார்த்திலே வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளே நாடுங்கள். பூமி குறைவில் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. See, when you command, things happen. If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். Praise the Lord. இயேசு சொல்றார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கீங்க, பூமியில இருந்து மேல வரணும். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, உலகத்துக்கு தான், நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள், இவைகளால் என்ன பண்ண முடியாது,
பிடிக்கப்பட முடியாது. You have to be lifted up. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உயரமான நிலைக்கு உங்களை உயர்த்துவேன். அப்படின்னு அர்த்தம். To my position, into my place, into your destiny which I have for you. உங்களுக்கு என்ன நான் வைத்திருக்கிற ஸ்தானத்துல அது என்னோட கூட என்ன பண்றேன், உங்களை உயர்த்துகிறேன். ஏன்னா நான் உயர்த்தப்படணும். அதான் சிலுவை குறித்து சொல்லப்படுகிறது. நான் உயர்த்தப்படும் பொழுது, ஆனா உலகத்துக்கு சிலுவை மரணம் எப்படி இருந்துச்சு? சாபமா இருந்தது. சிலுவை மரணம் சாபமா இருந்தது. அவங்க என்ன பண்ண முடியல, அவங்க என்ன அதை நினைச்சாங்க, இழிவான மரணம் நினைச்சாங்க அதை. ஆனா இவர் சொல்றாரு, பூமியில இருந்து நான் உயர்த்தப்படும் பொழுது. டிஃபரன்ஸ் பாருங்க. The world is looking at as if it is a curse, but he says it's a lifting up. Hallelujah, hallelujah, praise the Lord. கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வசனத்தை. யோவான் 17:2 பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். Now the Son, he says, the Son has to glorify you. If the Son has to glorify you, then you have to glorify the Son. Praise the Lord. நல்லா பாருங்க. இது எப்ப சொல்றாரு? சிலுவை மரணத்துக்கு முன்னாடி. Glorify. Praise the Lord. கர்த்தர் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த மகிமைன்ற வார்த்தை வந்து நல்லா புரியணும். அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா, சிலுவை மரணம் என்பது என்ன சொல்றது, அந்த மகிமையின் ஸ்தானத்திற்கு வாசலா இருக்கிறது. ஆமென். Praise the Lord. யோவான்ல வாசிச்ச பொழுது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது, Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்தப்படணும். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தினால காரியங்கள் நடக்கும் பொழுது நான் உலகத்துல சிக்காதபடிக்கு நான் மேல நிக்கிறது, அதான் உயர்த்தப்படுகிற ஸ்தானம். அப்படி என்ன சொன்னா, கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், அவமானங்கள், நிந்தைகள் வரும் பொழுது அவைகளை சிக்கி அவைகள்ல புரண்டுகிட்டு அதுல வாழ்ந்துகிட்டு அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கையை பத்தி பேசலாம். அவரு அதன் மத்தியில நீங்க எழுப்பி நிற்கிறீங்க, மேல அதன் மத்தியில மேல நிற்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:14 இன்னும் கொஞ்சம் புரியுது. I just go on explaining a little more. 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே. அல்லோ எப்போ 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 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். Praise the Lord. கிறிஸ்துவின் நிமித்தம். Hallelujah. So when are you glorified? When you go through the suffering. Praise the Lord. நெருக்கம் உண்டாகுது. Suddenly no money, பணம் இல்லை, சூழ்நிலை இருக்குது, அவ்வளவு காரியங்கள் இருக்குது, பணம் இல்லை, இதான் நெருக்கம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப நிந்திக்கப்படுறோம், அது நிமித்தமா நிந்திக்கப்படுறோம். இப்ப என்ன சொல்றாங்க? பாக்கியவான்கள். ஏன்னா now the spirit of glory was upon you. உங்கள் மேல வாசிக்கலாமா? தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல். நல்ல மறந்துடாதீங்க, the spirit of the Lord. and is அந்த இடத்துல அவருக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறோம். He is not manifested yet. ஆதியில பார்த்த கிரியேஷன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி இருந்தாரு. No manifestation. Why no manifestation? Because he is waiting for you. What's your choice? உங்களுடைய தீர்மானம் என்ன இருக்க போது? நிந்திக்கிற போது நீங்கள் அந்த நிந்தனையை ஏற்றுக்கொண்டு தேவன் என் பேரில் மகிமைப்படுகிறார் என்று மௌனமா இருக்க போறீங்களா, இல்ல எப்படி என்ன சொன்ன சொல்லி சண்டை போட போறீங்களா? I am right.
How dare you? Praise the Lord. ரொம்ப முக்கியம். The spirit of glory is upon you. Is upon you. உங்கள் மேல் இருக்கிறார். ஆனால் அவர் மகிமைப்படுவதும் அவர் அப்படி துக்கப்படுவதும் உங்களுடைய கையில இருக்கு. ஆமா. நீங்க என்ன சொல்லலாம்? I love the Lord. Good. எல்லாம் கரெக்ட் தான். But in the moments, is he glorified or is grieved? அவர் மகிமைப்படுகிறாரா அல்லது துக்கப்படுகிறார் என்பது சூழ்நிலையினுடைய அன்பு வெளிப்படும். On the cross, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. Praise the Lord. Hallelujah. That's love. That's love. அது அன்பு. ஆமென். அவமானங்கள், நிந்தைகள், ஆமா, அடிக்கப்படுறது, வேதனை, துக்கம், பாடுகள், எஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's love. ஏன் பிதா மகிமைப்பட போகிறார், குமாரனை அவர் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And that's our life on earth. பூமியிலே, ஆமென். Are you allowing yourself? யோசிக்கணும். நல்லா பண்றோமா? உயர்த்தப்பட்டால் தான் எல்லோரையும் என்னண்டையில் இழுத்து கொள்ளுமே. Jesus has to be lifted up in my life. அது ரொம்ப எனக்கு அந்த வசனம் முடி வந்து இந்த இதுல யோவான் சொல்லும் பொழுது, சாரி 1 பேதுரு சொல்லும் பொழுது, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே ஹalleluya. ஏன்னா நிந்தைகளில, அவமானங்களில நீங்க என்ன பண்றீங்க? அதை ஏற்றுக்கொண்டு போகிறீங்க. Praise the Lord. You're not sitting down and working out how to give back. எப்படி திரும்ப கொடுக்கலாம், இப்படி அது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, முள்ளு குத்தும் போது வலிக்கும். இப்போ பிரச்சனையில போராட்டம் நீங்க போறீங்க, அவமானத்துல போறீங்க, நிந்தையில போறீங்க, நெருக்கத்துல போறீங்க, கண்ணீர் பாதையில போறீங்க. நான் அது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் முட்டா. வேதனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருக்கு. ஆனா இந்த வேதனை கர்த்தரின் நாமத்து நிமித்தமா அல்லது என்னுடைய செயலின் நிமித்தமா, முதல்ல அது தெரியணும். தெரியும். It's because of me or because for the name of the Lord. இன்னைக்கு நிறைய என்னன்னு சொன்னா நம்ம பேசுறோம், நிறைய நம்ம பண்றோம், செயல்படுறோம், நம்ம தான் பண்றோம். Very few is for the name of the Lord. Very few is for the name of the Lord. நிறைய நேரங்களில் நம்ம பேசுறோம், பேசிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பண்றோம், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பேரை சொல்றோம். இது நடக்குது. You have to be very careful. So first அது distinguish பண்ணிக்கணும். Right. Now for the name of the Lord. அப்ப என்ன பண்ணுவாங்க? பொய்யா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, அவதூறா பேசுவாங்க, அவமானமா பேசுவாங்க, நம்ம மோசமா பேசுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இங்கதான் what am I going to do? சும்மாவே இருக்கிறதா? நீங்க சும்மா இருக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கீங்க. ஆமா, are you the flesh or you the spirit? இன்னும் அடக்கம் பண்ணப்பட்டவனை போல நீங்க நிக்க போறீங்களா, இல்ல கிறிஸ்துவோட கூட உயிரோட எழுப்பி உன்னதுல அமர்ந்தவனை போல அவரோடு இருக்கிற அந்த சாயலை வெளிப்படுத்த போறோமா? See, you have to decide. You have to decide. பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், அன்பு, இச்சை அடக்கம், சகோதர சிநேகம், விசுவாசம், இதெல்லாம் என்னது? அவருடையது. இது நம்மளது இல்லை, அவருடையது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தேவன் என்ன மகிமைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியின் மகிமையின் ஆவியானவர் என்னிலே பலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அவருடைய பலத்தை கேட்கணும். Praise the Lord. Hallelujah. இயேசுவை குறித்து சொல்லப்படுது ஒரு வசனத்துல, அவரை நீதியாய் விசாரிக்கிற அவருடைய கையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். Praise the Lord.
ஆமா, பிலாத்துக்கு இல்ல, யூதருக்கு இல்ல, பிரதான ஆசிரியர் கையில இல்ல, தன்னுடைய கையில இல்ல, தன்னை நீதியாய் விசாரிக்கிற அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னோட எல்லாமே ஏன் அவர் செயல்படணும். அவர் செயல்படணும்னா நான் என்ன பண்ணணும்? அவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுதுதான் அவரால் செயல்பட முடியும். ஆமா, நான் என்ன வேணா செஞ்சுட்டு இருப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா அவர் எப்படி செயல்படுறது? இஃப் ஐ ட்ரஸ்ட் மை கிவன். ஆமென். அவர் சொல்றாரு உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னா தெரியுமா? சந்தோஷமாய், எல்லா சூழ்நிலும் மனரம்யமாய், சமாதானமாய், நிறைவாய், அன்புள்ளவர்களாய், ஆமா, தாழ்மை உள்ளவர்களாய், எல்லா சூழ்நிலும் உயர்ந்த ஸ்தானம். அதான் உயர்ந்த ஸ்தானம். ஞாபகம் நீங்க, அதான் உயர்ந்த ஸ்தானம். ஏன்னா that is the place where you are reflecting him. இந்த ஸ்தானத்துல தான் அவரை நீ வெளிப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் அவர் மகிமைப்பட முடியும். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதான் ஸ்தானம். இப்ப இவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த ஸ்தானத்துல அவரை உயர்த்துறதுக்கு கொடுக்காதபடிக்கு உங்களை உயர்த்த சொல்றோம். ஆமா, என்ன எப்படி நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு இந்த இடத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாது? உன்னத அனுபவம் இருக்காது. ஆமா, நான் உன் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போட வரைக்கும் நீ வந்து அமர்ந்து சொல்லி பிதானவர் சொல்லுகிறார். He sit on my throne, the right hand of my throne. Praise the Lord. அமருங்க. Praise the Lord. That is called rest. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய காரியம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற அனுபவம். அப்படின்னா நான் சொல்லணும், உட்காரணும். மகிமை ஆவியானவருக்கு என்ன கொடுங்க? என்னால முடியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த முடியலன்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னாவே நீங்க மாம்சத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்க பலத்துல முடியாது, அவரால் எல்லாமே கூடும். அப்ப என்ன செய்யணும்? ஜஸ்ட் கால் அப்பான் ஹிம். உங்கள தானே இருக்காரு அவரு. மகிமை ஆவியானவர் போட்டிருக்கு. மகிமை ஆவியானவர் உங்கள் மேல், நல்லா பாருங்க, உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மகிமை ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். Give him an opportunity. பிரைஸ் தி லார்ட். கூப்பிடுங்க, நீங்க சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that's where faith comes in. அங்கதான் விசுவாசம். நம்ம உடைச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைச்சு பாருங்க. காதுல கேட்டாதானே உங்களுக்கு ஆமா இல்லையா? யாராச்சும் பேசினா காதுல கேட்டாதானே? க்ளோஸ் பண்ணுங்க. தெரியுமா உங்களுக்கு? கேட்காம இருங்க. என்ன விட கத்துட்டோம். ஒண்ணு கூட என்ன பண்ணாது, உள்ள போகாது இல்ல. உள்ள போனா மண்டை வேலை செய்யாது இல்ல. சொல்லுங்க, ஆண்டவரே க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே எனக்கு வரக்கூடாது, பேசுறதே புரியக்கூடாது. அப்படிதான் முடிச்சுட்டா இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்க பேசக்கூடாது, அதான் உங்க பிரச்சனை. நீங்க என்ன உங்களுக்கு see what is the real problem? அவங்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா they have a free will. ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா he has a free will. யாரை அழித்து போடுறதுக்கு ஆண்டவர் வரல. அவருக்கு ஜீவன் உண்டாகும், ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தாரு. சோ உங்களுக்கு என்ன வேணும்? அங்கிருந்து வர்றது என் காதுல உள்ள வந்தாதான், எனக்கு புரிஞ்சாதான் வேலை செய்யும்ல. அப்ப உள்ள வரதே ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு புரியவே கூடாது. ஆண்டவரே போன் பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா போன் நின்று இருக்கும், தெரியாது கம்யூனிகேஷன். ஆனா நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் நீங்க பாட்டு வேலையை செஞ்சுட்டு திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு நேரம் கத்துறேங்க, இவ்வளவு இது பண்றாங்க, செவிடா நீங்க. ஆமா, கொஞ்சம் போச்சு. ஏன்னா இந்த வயசுல உட்கார்ந்து இருக்கிறேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் an exercise. ஏன்னா உடனே இங்க ரஷ் பண்ணிட்டு வரோம். வாங்க வெளியே வாங்க. நான் மேல உட்கார்ந்துக்கிறேன், கீழே இருக்க முடியாது. என் ஸ்தானம் என்ன ஸ்தானம்? அன்பின் ஸ்தானம், நேசிக்கிற ஸ்தானம்.
பொறுமையின் ஸ்தானம், இரக்கத்தின் ஸ்தானம். அண்ணன் கேட்டோம் சொல்லுவோம் போயாச்சு. அவனுக்கு அளவு என்னதான் பண்ணாலும் அந்த வீட்டின் மேல் மோதிட்டு அந்த வீடு சொல்லணும். இவருதான் நான் தான் பேசினாலும் சரி, இது சொல்லுவாங்கல்ல எவன் மகன் மேல அவ்வளவுதான். ஏன்னா நான் மேல இருக்கிறேன், நீ நினைச்சிட்டு இருக்கிற இப்படி இது தப்புனா என் மேல போட்டேன். இல்ல இல்ல இல்ல, உன் மேல தான் அது. Because there's a big difference between you and me. நான் அவருடைய மகிமைக்காக இருக்கிறேன், நீ அவருடைய மகிமைக்கு மோசம் சொல்லப்பட்டிருக்கு தூஷிக்க. அவர் தூஷிக்கத்தில் இருக்கிற, நான் ஒரு மகிமைக்கு இருக்கிறேன். என் ஸ்தானம் வந்து அவரை மகிமைப்படுத்துற ஸ்தானம், உன்னுடைய ஸ்தானம் தூஷிக்கிற ஸ்தானம். நீ என்னை இறக்க முடியாது. Praise the Lord. See this, you have to speak. நீங்க பேசுறது is an exercise. ஞாபகம் நான் சொல்லிட்டேன் ஒண்ணு உங்களுக்கு வந்து it's an exercise because your mind has to change. என் ஸ்தானம் வேற. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற ஏளன பண்றாங்க. ஆமா, அவ்வளவு ஏளனம். எல்லாரையும் எதிர்பார்த்து காப்பாத்துனிய உன்னை நீ காப்பாத்திக்கோ, நீ இறங்கிப்பா. பக்கத்துல இருக்கவன் அவன் ஏளனப்படுறான். உன்னையும் காப்பாத்துக்கோ, என்னையும் காப்பாத்துக்கோ. ஒண்ணுமே உள்ள போல, ஒண்ணுமே உள்ள போல. ஏன் போல? ஏன்னா உயர்ந்த ஸ்தானம். எங்க அப்பாவுடைய சித்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னில அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், இவர்கள் அவரை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள், நானும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இதான் ஏன் ஸ்தானம், இதான் உன்னத ஸ்தானம். எவ்ரிபடி உன்னத ஸ்தானம், எல்லாம் டிஃபரெண்டா திங்கிங், உலகத்தை போலவே திங்கிங். அதெல்லாம் கூட கொடுக்கப்படுது. If God has planned you to be a Joseph, you will be with a Pharaoh. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எகிப்தை ஆழ்ந்து கொண்டிருப்பேன். தேவனுடைய திட்டத்தை நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா தானே நீங்க அங்க இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அது குறித்து நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். உலகத்துல கூட கொடுக்கப்படுகிற காரியம். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெயில போட்டா உட்கார்ந்துருப்பானா? அதுதான் பிரச்சனை. போத்திபாருடைய மனைவி என்னை வந்து இஜிப்துல கொண்டு போறான்னு சொன்னா நான் விட்டுட்டு ஓடி வருவேனா? அப்ப நான் எது முக்கியம் எனக்கு என்று சொன்னா, தேவனோடு கூட என்னுடைய உறவையும் நான் என்னை உருமாற்றுறதுல கவனம் செலுத்தினா போதும், தானா உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தானா உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இதோட நான் முடிச்சுக்கிறேன், நேரம் இல்ல. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? நல்லா பாருங்க. இப்ப ஆண்டவர் காயனோட பேசுறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், பாவமுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ ஆண்டு கொள்ளணும். Praise the Lord. You should rule over it. ஆண்டு கொள்ளணும். அப்போ மேலான ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஆளுமை ஸ்தானம். Praise the Lord. நீங்க ஆண்டு கொள்ளணும். If you don't know how to rule, you will be under. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஆள தெரியலன்னு சொன்னா கீழே போயிருப்பீங்க. ஆமா. அப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. என்ன வார்த்தை வருது? நீ நன்மை செய்தால் ஓகே. அப்போ சூழ்நிலையில நன்மை செய்தது நிந்திக்கிறாங்க. நிந்திக்கும் போது நன்மை செய்தது அமைதியாக அமைதி. இதுதான். ஏன்னா God has to be glorified in me. என் வாழ்க்கையில கர்த்தரை பண்ணணும், மகிமைப்படணும். தேவன் மகிமைப்படுவதற்கு எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் when we get an opportunity we are losing it. Praise the Lord. We have to start learning. We have to start learning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்துல காரியம் இதுக்கு ஆன்லைன்ல வந்து ரிட்டர்ன் எடுக்கணும். ரிட்டர்ன் எடுக்கிறது நேற்று 2 days before கீழே இருந்து ஃபோன்
ஃபோன் பண்ணிட்டு மேலே வரல, எல்லாம் விளையாடு பொருள்லாம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு மேலே வர முடியாது, நீங்க கீழே இறங்கி வாங்க, இல்ல கீழே தூக்கி போடு. நான் அப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்லப்பா நீ மேல வா, யாரும் இல்லை, நீ மேல வா பார்த்து. இல்ல என்னால் வர முடியாது, நீங்க வாங்க கீழே அப்படின்னு. நார்மலா என்ன சொன்னா ஏறும், ஆனா ஏற சார். நான் சொன்னேன் இன்னைக்கு இல்லாட்டா பரவாயில்லப்பா, நாளைக்கு வாங்க. அவன் நாளைக்கு என்கிட்ட ஐபோன் இருக்கும், சரி நாளைக்கு வாங்க. இல்ல என்னால வரவே முடியாது, ஏன்னா கீழே வச்சுட்டு வர முடியும், உங்களுக்கு தான் கஷ்டம். நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீ எப்போ முடியுமோ வந்து வாங்கிட்டு போங்க சொல்லி விட்டுருக்க. அவன் போயிட்டான். அவன் போய் என்ன போடுறா, இது ரிஜெக்டட்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வரல. சரி டோன்ட் வரி சார், நாங்கள் அனுப்புறோம். திரும்ப பார்த்தா அவனே தான். அதுவும் அதே, அது எப்படிதான் தெரியல, அதே மாதிரி நம்ம 4 மணிக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான், கரெக்டாக அடிக்கலாம், எழுதுறான். திரும்ப என்ன அதே டைலாக் பேசி ரொம்ப எக்ஸ்ட்ரா பேசலாம். இப்போ நீங்க கீழே இறங்கி வரலாமா, வந்து இறங்கி வந்து கொடுத்தாதான் என்ன, யார்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, நிறைய அப்படின்னா பேசிட்டு பிரச்சனை இல்லைப்பா, யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன், நீ மேலே வா சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நான் பேசுவேன். ஏன்னா வந்து தெரியுது எனக்கு என்ன செய்யறாங்க, ஆட்டோட தூசிகள் படிக்கு நம்மளை திருப்புறாங்கன்னு செய்யறது. ஒன்று மார்னிங் வந்தா கூட போயிருக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொன்னா விட்டுட்டு தென் ஈவினிங் அட்ஜஸ்ட் கால் கூப்பிட்டுட்டு சொன்னேன், எஸ்டர்டே வீட்டு சொன்னேன், இன்னைக்கு அப்படிதான் வந்தேன். அது என்ன நடந்தது, ரீசன் ஐ புட் ஆன் ஹோல்ட் ஃபார் சம் டைம் சொல்லிட்டு ஒரு 5 minutes இருக்கும். அதுக்கப்புறம் தென் வந்துட்டு we are just giving back the money. இது அப்புறமா நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம், we are giving back the money. புரிஞ்சு போச்சா, சொல்லிச்சா? இதை விட்டுட்டு இருந்த நார்மலா என்ன ஒன்று சொன்னா அவ்வளோதான். என்ன கம்பெனி, என்ன பண்ணீங்க, ஏது பண்றீங்க, இப்படியா நீங்க வர தெரியும் அவனுக்கு வக்கேண்டது அப்படி இப்படி. Just give you small things. And I was ready. In case it's okay. 3 days or 5 days a day, it's not a problem. Praise the Lord. And அவனுக்கு போய் நம்ம பேசுறதுல, சாணத்தை விட்டு இறங்குறதுல நான் தப்பு இல்லை. They have to do their job. இல்லை நம்ம இருக்கிற நேரத்துல நான் எப்போ வரலான்னு கேட்கலாம். அதுவும் இல்லை, மார்னிங் ஃபோன் பண்றேன், மார்னிங் வரதுக்கு never picked up the call. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இது ஒரு ஸ்மால் திங்ஸ், நீங்க புரியுறதுக்காக சொல்றேன். How the enemy uses situations to put on God. தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்கு நம்மை கொண்டு நல்லா புரிஞ்சுக்கீங்க பயன்படுத்துறது. அதே மாதிரி புயல் வீசும் போது don't give up. நெருக்கங்கள் போராட்டம் வருது, don't give up. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையாதே அமைதலாக பேசுங்க. Amen. See, where does it get this all this? Because the Spirit of the Lord is upon you. மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்க. அதை விட்டுட்டு don't give an opportunity. The opportunity கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் மேல. ஆமா. Recent people அது பிரச்சனை. அப்படிதான் ஒரே வார்த்தை சொன்னேன். சகோதரர் பலவீனமா இருக்கிறான், அவன் கோவப்படுறான், அவன் கை நீட்டுவான், எல்லாம் தெரியுதுன்னா திரும்ப 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 ஏன் பேசுறீங்க? I'm not saying that he's right. அவங்க மாறணும்னு சொல்லாதீங்க, நீங்க ஞானமா இருக்க கத்துக்குங்க. Praise the Lord. Why do you want to talk? உங்களுக்கு தெரியுது, தெரிந்து தெரிந்து திரும்ப 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 போய் மோதுறதுல என்ன ஞானம் இருக்கு? Change. பொறுமையாகுங்க. If you get an opportunity, go down. Morningல இந்த மாதிரி வந்திருந்தா I would have gone down. It's okay. And earlier it was not like that. It's okay. That's the way. You have to change. You know what is the end of the day for you? You cannot lose your peace. உங்கள் சமாதானத்தை இழக்க முடியாது. Very important. சமாதானம் போச்சுன்னா எல்லாமே இழந்துருவீங்க.
ஆமா, சமாதானம் இல்லை என்று சொன்னார். குழப்பமானது உள்ளே வறுமையானால் நீங்கள் என்ன செய்து தெரியாது, உங்களுக்கு என்ன பேசுறது கூட உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? கோபத்துல சில காரியங்களை பேசுறது சில பேர் வந்து சொல்லுவாங்க, நிறுவனத்துல பேசுறது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை பிறப்பிக்காது. கோபம் இருக்கிறது மூடன். ஏன் சொன்னா அவன் நேரத்துல தன் வார்த்தையை என்ன பண்ணுவான், எழுந்து போவான். ஏன்னா ஒன்ஸ் வெளியே போச்சா பிடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த மூடத்தனமாக பேசப்படுகிற வார்த்தை, புரியுதா உங்க தேவனுடைய நீதியை பிறப்பிக்காத வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்றது அர்த்தம் என்ன இருக்கு? புரியல. எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன வார்த்தைகளை பேசணும்? கற்புள்ளவைகள் எவைகளோ, விசுவாசம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அப்படிதான் உங்களுக்கு இவைகளை சிந்தித்து இவைகளை பேசிக்கொண்டு இவைகள் இருக்க வேண்டியதான மூடத்தனமாய் பேசப்படுகிறதும், புரியுதா உங்களுக்கு தேவனுடைய நீதியை பிறப்பிக்காத அந்த வார்த்தைகளையும் நான் எடுத்துக்கிட்டு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? You think you will get an answer? You will not going to get an answer. ஒரு நாள் உங்களுக்கு வர போறது இல்லை. எத்தனை வருஷம் வராது உங்களுக்கு. அதே சமயம் நீங்க மகிமைப்படுங்க. உங்களுடைய மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுறதற்கு இடம் கொடுங்க. Get into that. இது சொன்ன அதை சொன்ன இதை பண்ண. No, 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 that's not. It's useless. You're sitting there. Jesus never spoke anything. அவர் பேசவே இல்லை. ஏன் அப்படிதான் மகிமைப்பட்டு கொண்டிருந்தார். எல்லாம் முடிந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியினுடைய கீழாருடைய முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும். ஏன்? அவரோட கூட நம்ம பாடுபட்டோமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நான் அவரை மகிமைப்படுத்த எதற்கு தெரியுமா? ஏன் லாபத்திற்கு. ஏனென்றால் நான் இப்பொழுது ஆளுகை செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு எதிராக எழுப்பின சத்ரு வெட்கப்பட்டு போவான். ஆமா, எல்லா மனுஷர் வெட்கப்பட்டு போவாங்க. ஏன்னா நீங்க மகிமைப்படுத்தீங்க. நான் ஞாபகத்துக் கொள்ளுங்க, நான் வந்து அவரை கனம் பண்ணேன்னு சொன்னா என்ன அவர் கனம் பண்ணுவாரு? நமக்கு புரியல, புரிய மாட்டேன். சொல்லுவாங்க சேஞ்ச் எவ்ரிதிங். உங்க உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போக விரும்புறேன், மேலானவங்களை கொண்டு போக விரும்புகிறாரு. உங்களை கொடுத்து வைத்த திட்டமே பெருசு, இந்த சின்னதெல்லாம் கிடையாது. சொல்லுவான், இது கிடையாது, இதுல போய் சிக்காதீங்க. It's nothing. God has a greater plans. Just simple. நான் சொல்ல போன ஆரம்பிச்சு சொல்றேன், ஜோசப் லைஃப் தான். புரியுதா உங்களுக்கு? அவனை தப்பு இருக்கிறது அவருடைய வேலை இல்லை. தேசங்களை ஆசீர்வதிப்பது, பூமியின் ஜனங்களை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலின் வம்சத்தாரை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாய் வந்தது. இதேதான் உங்களை குறித்தோம், இதேதான் உங்களை குறித்தோம். ஆமா, உங்களை குறித்து வைத்திருக்கிறார். இப்போ நீங்க அவரோடு கூட இருக்க போறீங்களா? இல்ல இதே மாதிரி உலகத்துல கீழே பார்த்துக்கிட்டு பூமிக்குள்ள தேடிக்கிட்டு நாடிட்டு ஓட போறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் கொடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வேண்டிய காரியம் என்ன வேணும்? அவங்க மாறணும். தயவுசெய்து அதை பேசாதீங்க. திரும்ப நான் சொல்றேன், அவங்க மாறுறாங்க, மாறல, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சமாதானத்தை கேளுங்க, ஏராளம் தாராளத்தை கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க கொடுக்கிற மாதிரி மாறுங்க, கேளுங்க. சும்மா உட்காந்து don't talk about the things. இது தேவையில்லாதது உங்களுக்கு. It's not required. Because God has greater plans for you. You have to run into that. அதுல போகணும், அதுல போகணும். நம்ம அதை விட்டு இதுலயே வந்து உங்களுக்கு ஏசேக்கல ஈசாக்க உட்காரல, he moved out. செத்தனால உட்காரல, he moved out. Rehoboth, praise the Lord. See the plans of God. நம்ம மேலானவர்கள், நம்முடைய திட்டம், நமக்கு வைத்திருக்க திட்டமே மேல. தேசங்கள், ஜாதிகள் நமக்குள்ளே ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென். உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன். ஆமென். praise the Lord. பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ளே ஆஸ்வதிக்கப்படும். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிப்ரவரி மாதத்துல உங்க கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:11-13 வாசிக்க போடுது. அவரோட கூட பாடுகளை சகித்தோமேனால் ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை ஞாபகம். If you're not going to glorify God, அதோட அர்த்தம் நீங்க மறுதலிப்பீங்க.
நீங்க என்ன பண்றாங்க? அவங்களோட கூட சேர்ந்து பேசி தேவையில்லாத காரியங்களுக்குள்ள போகிறீங்க. அதான் சொல்றாரு, அவருடைய கூட பாடுகளை என்ன செய்றீங்க? சகிக்கிறீங்க. மறந்துடாதீங்க. சகிப்புத்தன்மை கேளுங்க ஆண்டவரத்துல. இந்த சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா ஆளுகை செய்வீங்க. வேணும், அக்செப்ட் பண்ணுங்க. unnecessary fights. ஆமா, unnecessary. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not required. You lose your time. You lose to be with the presence of God. உடைய ஆத்மா ஆனது கலக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? தேவனுடைய பிரசன்னத்துல போகும் பொழுது you cannot receive in full. ஆமா, அமர்ந்த தண்ணீர் மறந்துடாதீங்க. Rest in God. அவன் எதையுமே உள்ள விடாதீங்க. தேவையில்லை. உயர்த்துறீங்க. சமாதான தாபரங்களில வாசம் பண்ண விட்டு கொடுங்க. தாழ்ந்து போங்க. பொறுமையா இருங்க. நீடிய பொறுமையா இருங்க. Praise the Lord. கர்த்தர், it's okay. இங்க ஒரு பொருட்டை எண்ணாதீங்க. I'm something in the விட்டுடுங்க. I'm everything. எல்லாருக்கும் எல்லாமான அந்த இடத்துக்குள்ள போயிருங்க. ஆமா, because I'm called to serve. I'm called to serve God. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் இறங்கி போங்க. ஒரு மாற்றம் நான் திரும்ப சொல்றேன். அங்க வசந்த வாசிச்சோம். அவருடைய பாடுகளை சகித்தோம்னால் ஆளுகை செய்வோம். மறந்துடாதீங்க. இயேசு சிலுவையில தொங்குறாரு. இவங்க எல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்கல. அப்படி பேசியாவை ஏத்துக்கல, ராஜாவை ஏத்துக்கல, எல்லாம் பண்ணாங்க. ஃபைனல் போர்டு என்ன தெரியுமா? ஜீசஸ் the king of the Jews. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சிலுவையில் தொங்குகிறவருக்கு என்ன பேர் தெரியுமா? யூதரின் ராஜா. யாரு இல்லைன்னாங்களோ அதைங்க எங்களுக்கு ராயன் தான் எங்களுக்கு. ஆமென். நீ என்னதான் சொன்னாலும் அவருக்காய் பாடுகளை சகித்தோமே ஆனால் ஆளுகை செய்வோம். ஆமென். Even on the cross he was called the king of the Jews. மாற்ற முடியாது. நம்முடைய பலவீனங்களோ, நம்முடைய உருவங்களோ, நம்முடைய ஆன்மையும் எதுவும் ஒரு நாளும் எதற்கு அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பிலிருந்து நம்மளை ஒரு நாளும் யாரும் தள்ள முடியாது. You will be more strong because you are higher than others. Praise the Lord. உன்னதங்களில் அவரோடு அமர்ந்திருக்கிறோம். The character which I am going to manifest here, இந்த மகிமை பரிசு மகிமை ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. பாத்தீங்க, என்னுடையது இல்ல, கிறிஸ்துவுடைய சாயல். ஆமென். என்னுடைய சாயல் இல்ல, அது கிறிஸ்துவின் சாயல். இந்த சாயலை ஒருவராலும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பூமிக்குரிய எந்த சாயலும் இதுக்கு ஒப்பானவில் அல்ல. Hallelujah. Hallelujah. Praise the Lord. We are different people. உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஏன்னா ஏற்கனவே புஸ்தகத்துல நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொருவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அதனால உங்களுக்கு உண்டானது எதுவுமே யாரும் தடை பண்ண முடியாது. நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம மாம்சத்துல ஓடிக்கிட்டு தூஷிக்கிறோம், அவரை மறுதளிக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. பொறுமையோட இருங்க. ஆமா சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனை அகப்படும் பொழுது விசுவாசமானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. ஆமா, பொறுமை உண்டாகும். That's what I'm learning. ஆமா, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம் வேண்டும். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் மகிமையா இருக்கும். காரியங்கள் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கவே வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நான் நிலைத்திருக்க படிக்கு கர்த்தர்